கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்க யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நாளில கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கீரியத்தை நம்பி அவங்க லைஃப் ரன் பண்ணிருக்கிறாங்க கடவுளுக்குள்ள. அது ஒருபோதும் அது பிரயோஜனமா இருக்காது. ஏன்னா கீரியத்தினால நீங்க நீதிமானம் ஆகல, கீரியத்தினால நீங்க பரிசுத்தவானா ஆகல. இதெல்லாம் தேவன் தந்த ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ஒருவனாலும் உண்டானதல்லையா, இது தேவனுடைய ஈவான். அப்போ நீங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகள்னால் உண்டானது அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்பனா ஆண்டவர் கிருபையால ரட்சிப்பை தந்தார் நம்மளுக்கு. அந்த ரட்சிப்பை அந்த 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 சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். அது விசுவாசிக்கும் போது நான் ரட்சிக்கப்படுறேன், நான் ரட்சிப்பை மட்டும் படல, நான் நீதிமானா ஆகிறேன், நான் பரிசுத்தமானா ஆகிறேன். ஏன்னா நான் அவரை ஏத்துக்கிறதுனால. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ நம்ம கடவுளுக்காக ஏதோ சாதிச்சிட்டோம், ஏதோ பெருசா பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமையில சுத்தினுக்கிறாங்க நிறைய பேர். நான் வாரத்துல 2 நாள் 3 நாள் ஃபாஸ்டிங் போடுறேன், அதெல்லாம் பயங்கரமா ஜெபம் பண்ணுவேன், நான்லாம் பயங்கரமா அப்படி இருப்பேன், பரிசுத்தமா இருப்பேன், இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்குள்ளே ஒரு பெருமை இருக்குது. கண்டிப்பா அந்த பெருமை ஒருபோதும் கடவுள் அங்கீகரிக்க மாட்டாரு. ஏன்னா பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிக்கிறாரு. நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பார்க்க போனா நம்ம ஒண்ணுமே பண்ணல, அதான் உண்மை. இன்னைக்கு அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளும் போதர்களும் இன்னைக்கு அதை அதிகமா புரிஞ்சு ஏதோ நான் பயங்கரமா கடவுளுக்குள்ள இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஒண்ணும் கிடையாது. அப்ப கிரிய முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, கண்டிப்பா கிரிய முக்கியம். நான் அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா உன் கிரியத்தினால நீ பரலோகத்துக்கு போறதில்ல, உன் கிரியத்தினால நீ நீதிமான ஆக போறது அல்ல. ஏற்கனவே இலவசமா உன்னை அவர் நீதிமான ஆக்கிட்டாரு. ஏன்னா நீ விசுவாசிக்கிற அவரை உன்னை நீதிமானா மாத்திட்டாரு, அது ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. ஆனா கிரிய அவசியம் இல்லையான்னு கேட்டா, கண்டிப்பா அவசியம். அது எப்படின்னா, விசுவாசிக்கிற நீ உண்மையா அவர் விசுவாசிக்கிறனா கண்டிப்பா நீ கிரிய கொடுப்ப. ஏன்னா வசனம் சொல்லுது யாக்கோபுல, விசுவாசம் இல்லாத கிரிய செத்ததுன்னு வசனம் சொல்லுது. இயேசுவை நீ விசுவாசிக்கிறன்னு சொன்னா கண்டிப்பா அவர் வார்த்தைக்கே கீழ்ப்படிவ. அதுதான் உண்மையான விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன், ஆனா என்னால கீழ்ப்பட முடியாது, என்னால அது முடியல, நான் உலக பிரமாணம் வாழத்தான் எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா நான் இயேசுவை நம்புறேன் அப்படின்னு நீ சொல்லினதுன்னா நீ கண்டிப்பா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். உண்மையா விசுவாசிக்கிறவன் கண்டிப்பா பாவம் செய்ய மாட்டான், தேவனுக்கு பிரியமா தான் வாழ்வான். அப்போ விசுவாசிக்கிற நீ கிரியை கொடுக்கணும். ஆனா அந்த கிரியத்தினால தான் நான் நீதிமான் ஆயினுக்கிறேன், அந்த கிரியத்தினால தான் நான் பரிசுத்தவான் ஆயினுக்கிறேன், அந்த கிரியத்தினால தான் நான் பரலோகத்துக்கு போயினுக்கிறேன்னு நீ மனசுல ஒண்ணு நினைச்சினா நீ கண்டிப்பா சபிக்கப்பட்டவன். என் தேவனை தான் மகிமைப்படுத்தணுமே தவிர உன்னை நீயே மகிமைப்படுத்திக்க கூடாது. கிரியும் அவசியம், அதே நேரத்துல அந்த கிரிய தேவனுக்கு பிரியமா இருக்கணுமே தவிர உனக்கு பெருமையா இருக்கக்கூடாது. இந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா பிரோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.